என்னுடைய வணக்கம். வந்திருந்துக்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி சார். ஆர்கே செல்வனி சாருக்கும், அம்மா கிரியேஷன் சிவா சாருக்கும் எங்கள் டீம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சிவா சார் ஒவ்வொரு தடவையும் நான் ஜெயிக்கணும்னு சொல்லிகிட்ருப்பார். ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். செல்வனி சார், உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு தான் உங்கள் படம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களை எப்போ பிடிச்சதுன்னா, உங்கள் இன்டர்வியூ ஒன்று பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கு நான் வந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில. உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை இது பண்ணேன். உங்கள் இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு படம் எடுத்துகிட்டு சௌத்ரி சார் கூப்பிட்டு ஒரு செக்கு கொடுத்தாரு. 2வது படம் எனக்கு பண்ணுங்க அப்படின்னு புலன் விசாரணைக்கு அப்புறம் பாத்ரூமில் போய் எவ்வளோ எடுப்பாங்கன்னு பார்த்தப்ப 5000 இருக்குன்னு நினச்சி பார்த்தீங்க. 5 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சுட்டு நான் வீட்டுக்கு போகலான்னு போகும்போது ராவுத்தர் சார் ஃபோன் பண்ணி, விஜயகாந்த் சார் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி, விஜயகாந்த் சார் படம் அடுத்து 100வது படம் அவருடைய படம், அதை நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே மறு நிமிஷமே அவர் போய் அந்த செக்கை என்னை ஃபஸ்ட்டு கொடுத்த ப்ரொடியூசருக்கு தான் நான் அடுத்த படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த 5 லட்சத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்ததை பார்க்கும்போது, இப்படி ஒரு மனிதர் இந்த காலத்துலையா அப்போ இருந்திருக்காங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள வந்து, சார் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, அப்படிலாம் பண்ணுவாங்களா சார் அப்படின்னு நான் ஆச்சரியத்தோடு கேட்டேன். ஜெயிச்சுட்டு அதே கம்பெனிக்கு பண்ணுவாங்களா சார், இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதில் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ அவர் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி, எங்களை வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றி சார். ஆர்ட் டைரக்டர், அங்கேருந்து வர்றேன் நான். ஆர்ட் டைரக்டர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். நான் 2 படம் நாங்கள் பண்ணிட்டோம். அப்படியே லைவாக அந்த செட்டு எப்படி பார்த்தீங்களோ அது போட்டிருக்காரு. ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆர்ட் டைரக்டர். அதுக்கப்புறம் உதய் கேமராமேன், டைரக்டருக்கு ஏற்ற கேமராமேன் தான். அவர் பேசி நான் இப்போ தான் பார்க்குறேன். இங்கே தான் அவர் பேசியே நாங்கள் பார்க்குறோம். ஸ்பாட்டில் என்ன அது இருந்தாலும், பூமியாக இருந்தாலும், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவர் பாட்டுக்கிட்டு அவர் வேலையை அதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். ஸோ அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவருடைய படங்கள், முந்தைய படங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அப்புறம் எங்களுடைய கவிஞர், ரொம்ப நன்றி. ஈசானில் நாங்கள் முதல் பாட்டு அவர் கொடுத்தது, அது இப்போ வரைக்கும் அந்த இது அவருடைய உங்களுடைய இப்போ கவிதை சொன்னீங்களே சார், அது நீங்கன்னு எனக்கு தெரியாது சார். ஆனால் நாங்கள் அதை கேட்டு ரசிச்சிருக்கோம்னு சொல்ல மாட்டோம். ரொம்ப உணர்ச்சிபூர்வமான அந்த கவிதை இப்போ நீங்கள் சொன்னோடனே நாங்களாம் ரொம்ப உணர்வுபூர்வமாக அதை எடுத்துக்கிட்டோம். நன்றி சார். மியூசிக் நீங்கள் வாங்கி பார்த்துட்டு, அவர் தான் படம் பார்த்தாரு, நல்லா இருக்குன்னு சொன்னது அவர் தான். ஸோ அவருக்கு நன்றி. ஜிப்ரான், அவரோட நான் 4 படம், என் படம் நிறையா இருக்குது, அதெல்லாம் முடிச்சு கொடுங்க, எப்போ கொடுக்க போகிறீங்க? இவரை நான் பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன், இன்னொரு படம் வேறு இருக்குது, அதெல்லாம் வேகமாக முடிச்சு கொடுங்க. ஸோ அவர் சிறப்பாக பண்ணியிருக்காரு. இப்போ நந்தன்லேயும் அந்த அந்த படத்தை என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு போனதும் அவர் தான். ஃப்ரீடமும் நாங்கள் எடுத்ததை விட அதை ரொம்ப அழகாக இது பண்ணி கொண்டு போயிருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லிஜோ, இந்த படத்துக்கு நீ வந்த பிறகு அது வேறு மாதிரி மாறிச்சு. அது யார் ஹீரோயின் ஃபஸ்ட் ஷெட்யூல்லாம் நாங்கள் போயிட்டோம். ஹீரோயின் எங்களுக்கு செட்டே ஆகலை. அதுக்கப்புறம் தான் லிஜோன்னு சொல்லும்போது அது யதார்த்தமாக அப்படியே அந்த என்ன அந்த ஃபேமிலியாக அந்த இது இருக்கும்போது அவங்க நடிப்பு அவ்வளோ இதாக இருக்கும். படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அவங்க சேரணும் அப்படின்றது எல்லா ஆடியன்ஸுக்கும், அவங்க 2 பேரும் சேர்ந்துடணும் அப்படின்றது வரணும். அதுக்கு முக்கியம் ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு பிடிச்ச முகம், எல்லாராலையும் பாவப்பட்ட ஒரு முகமாக இருக்கணும். அது கரெக்டாக ரிஜோவுக்கு செட் ஆச்சு. அது சேர்ந்துடணுன்றது உங்களுக்கு தெரியணும். சேர்ந்தாங்களா சேரலையான்றதானே சார் கதை, அது சொல்லக்கூடாது. அது நீங்கள் தேரில் பாருங்கள், அது சொன்னாலும் அவர் இது பண்ணுவார். ஸோ அப்புறம் மணிகண்டன், மணி படத்தில் எனக்கு வந்து சாப்பாடெலாம் ஊட்டி விடுவான். ரொம்ப ரொம்ப நன்றி. அவனோட இதை பார்த்து தான் எனக்கு ரொம்ப அந்த கான்ஃபிடென்ட்டோட அவரோட இன்டர்வியூ பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை நான் அவர்கிட்டே நான் பகிர்ந்துருக்கேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணது ரொம்ப சந்தோஷம். மணி, அப்புறம் ஆண்டனி சொன்னார், கஷ்டத்தை வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாரு. கஷ்டப்பட்டதெல்லாம் கோவத்தில் சொல்லாமல் சிரிச்சுட்டு அதை ஃபுல்லாக சொல்லிட்டாப்புல. நாங்கள் வேறு பக்கத்தில் நடந்து போனோம்னு சொன்னேன். அந்த ஒரு சீனுக்கு தான் அப்படி நடந்து போனோம். நீ வராத சீன்லாம் நானும் ஐயாவும் போட்டு தண்ணி வர்றதெல்லாம் நீ பார்க்கலையே, அதுக்குள்ள இன்னும் நிறையா கஷ்டப்பட்டுருக்கோம். மு ராமசாமி ஐயாவும் நாங்களும் அவ்வளோ இது பண்ணுவோம், கஷ்டப்படுறோம். நீங்கள் எப்படி இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்கன்னு பேசுவீங்கள்ல, நானும் ராமசாமி, மு ராமசாமியை அவர் வந்து ஒரு ஈழத்தை நேசிக்கக்கூடிய ஒருத்தர். அவர் வரல, முனைவர் மு ராமசாமி அவர் சொல்லுவார்,
நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோமே, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவங்க தப்பிக்கும்போது இன்னும் என்னென்னலாம் அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போகணும் நமக்கு. அப்படி தான் நாங்கள் பேசுவோம். இதே இடத்துல சார் நமக்கு இப்போ மூச்சு இறக்கல, இப்போ எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது இன்னும் எங்களுக்கு நல்லா பண்ணணும் அப்படின்னு தோணும். அந்த வழியெல்லாம் மறந்துடும் அவர் சொல்லும்போது. அவங்க பட்டதோட அதெல்லாம் ஒரு வழியா, ஏன்னா ஒரு ரியல் இன்சிடென்ட், அவங்க எப்படி தப்பிச்சிருப்பாங்க, எப்படி போயிருப்பாங்கன்னு ஒன்று இருக்குது. அதை விட இது வழியாக எங்களுக்கு தெரியலை. அதுதான் இந்த படம் வந்து எப்படி அவங்களே போராடினாங்க, அப்போ நம்ம அதை விட கொஞ்சம் போராடணும்ல. ஃப்ரீடம்னு வச்சுட்டாங்கல்ல, அது கூட இல்லாட்டினா என்ன, எல்லாரோடையும் தான் போராடணும். ஸோ ரொம்ப சிறப்பாக ஆண்டனி 2வது படம் நான் ஏற்கனவே பங்குன்னு எனக்கு அந்த பிரம்மனில் நடிச்சிருந்தாப்புல, ஹீரோவாகவும் நடிச்சிட்ருக்காப்புல. ஸோ சூப்பரான ஒரு விஷயமா இருந்தது. அப்புறம் ப்ரொடியூசர் பாண்டி, மேனேஜராக எனக்கு ரொம்ப இதாக தெரியும். முதல் சிவா சார் தான் பாண்டி வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவர்கிட்ட நான் சொல்லுது, வேணாம் பாண்டி, நீ ப்ரொடக்ஷன் மேனேஜராகவே இரு, நீ வாங்கி பழகியாச்சு, நீ ப்ரொடியூசர்னால் கொடுக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோ, கொடுக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை சார் நான் பண்ணுவேன் சார், எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னு. இல்லை பாண்டி, இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுக்கோ பாண்டி, அது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அப்புறம் கதை மாறிச்சு. இந்த கதையா சார், இந்த கதையும் பண்ணணுமா, இது ரொம்ப இதுப்பா அப்படின்னு. இல்லை சார் நான் பண்ணுவேன் சார் அப்படின்னு சிவா சார் சொன்னார். பாண்டி ஏதாவது சொன்னால் அழுதுருவார்னு அதுதான் அவர்கிட்ட சொன்னேன். சார் காசு கேட்டாலும் அழுதுறாரு சார், ஏதாவது சொன்னால் அழுதுறாரு சார். சார் காசு ஆர்டிஸ்ட்டும் டெக்னீஷியனும் கேட்டாலும் அழுதுறாரு சார், எப்படி சார் இது பண்ண முடியும் அப்படிலாம் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். பட் என்னென்னா ஒரு கட்டத்தில் சரி அவருக்கு பண்ணுவோம், நம்ம அவரோட கான்ஃபிடென்ட் தான், அவர் நான் பண்ணுவேன் சார் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையை தான் நாங்கள் வச்ச நம்பிக்கை தான் இவ்வளோ தூரம் ரிலீஸ் வரைக்கும் அவர் கொண்டு வந்திருக்கார். இன்னும் அடுத்த படங்கள் அவர் சிறப்பாக பண்ணணும், இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும், எல்லாமே இருக்குன்னா. ஒரு படம் அப்படின்னும்போது எல்லாருக்கும் ஒரு மனஸ்தாபம் இருக்க தான் செய்யும், எல்லாருக்கும் அது இருக்க தான் செய்யும். ஒரு படமாக இருந்தால் ஒரு இயக்குனருக்குள்ளே, ஒரு ப்ரொடியூசருக்குள்ளே, ஆர்டிஸ்ட்டுக்குள்ளே, டெக்னீஷியன்ஸ்குள்ளே எல்லாமே ஒரு மனஸ்தாபங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் அது முடிஞ்சு அந்த நிறைவாக பார்க்கும்போது அதெல்லாம் பறந்து போயிடும், அந்த வெற்றி அதை மாற்றிடும். எப்போதுமே அது இருக்கும், எந்த படமாக இருந்தாலும் அது இருக்க தான் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்க செய்யும். அதெல்லாம் கடந்து இந்த படம் வெற்றி வந்து அதை மறக்கடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரீடம் படத்தை பற்றி சொல்லணும்னா டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி அப்படி நினச்சிடக்கூடாது. அதை நம்ம தெளிவுபடுத்திடணும். என்னடா காமெடி படம்னு சொன்னாங்க, ஏன்னா ஆடியன்ஸுக்கு நம்ம தெளிவுபடுத்தணும் ஃபஸ்ட்டு. இது என்ன மாதிரி படம், எப்படி அப்படின்றது. ஏன்னா இது டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி உங்களுக்கு வந்து காமெடியோ ஒரு காமெடி ஒரு எல்லாமே இருக்கக்கூடிய படமாக அது இருக்காது. இது வந்து ஜெயிலில் கஷ்டங்களை சொல்ல போகிற ஒரு படமாக தான் இருக்கும். அது தயார்படுத்தணும் ஆடியன்ஸுக்கு. நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து என்ன சொல்லணும்னா, என்ன ஜானர்னே சொல்ல மாட்டேங்கிறோம். வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் வேறு மாதிரி நினச்சி டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி வச்சுட்டு, இது டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி இல்லை வேணாடா இப்படி பண்ணி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க பக்கம் நியாயம், அது நம்ம தப்பு தான். ஏன்னா நம்ம என்ன படம் பண்ணுறோம், இது என்ன ஜானர் ஆஃப் மூவி எல்லாம் அவங்களுக்கு தெளிவுபடுத்திடணும். தெளிவுபடுத்தும் போது அவங்க பார்க்க வரும்போது அதை இது பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து ஜெயில் சார் சொன்ன மாதிரி ஜெயில் படங்கள், எஸ்கேப் டு விக்ட்ரி, இந்த மாதிரிலாம் நம்ம இங்கிலீஷில் பார்த்துருப்போம், நிறையா படங்கள் பார்த்துருப்போம். ஆனால் அது உண்மை கதையை தான் அவங்களும் எடுத்திருப்பாங்க. கிரேட் எஸ்கேப் இதெல்லாம் வந்து உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்திருப்பாங்க. இந்த படமும் உண்மை சம்பவத்தை தழுவி தான் எடுத்திருக்கோம். ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது காமெடி பண்ண முடியாது, டான்ஸ் ஆட முடியாது, அடிச்சிருவாங்க. சும்மா இது பண்ணுறதுக்கே அடி வெளுக்கிறாங்க. அப்புறம் எப்படி ஜெயிலில் இருக்கும்போது கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு இது 1991 நடந்த ஒரு கதை, 95 வரைக்கும் இருக்குது. 95 ஜெயிலில் பிரேக் பண்ணி தப்பிக்கிறவங்களை பற்றி 1000 அகதிகளை சந்தேக கேஸில் உள்ளே பிடிச்சிட்டு போய் அவங்க எப்படி குடும்பத்தை இழந்து அவங்க ஃபேமிலியை ஓட சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லப்போகிற ஒரு படமாக தான் இந்த ஃப்ரீடம் இருக்கும். அவங்களுக்கு எப்படி அந்த விடுதலை வெளியில் கிடச்சதுன்றது நமக்கு அந்த இன்சிடெண்ட் தெரியாது. அப்போ நடந்தபோது 1995 இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்படி ஒரு ஜெயில் பிரேக் வந்து வேலூரில் இப்படி சிறையில் இருந்து தப்பிக்க ட்ரை தப்பிச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து நமக்கு தெரியாத ஒன்று. அது வந்து ஏன்னா அப்போ இவ்வளோ மீடியா இல்லை, ஒரு பேப்பர் செய்திகளாக தான் அது இருக்குது, பேப்பர் செய்திகளாக இருக்குது. அது இதாக இந்த படத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம். அந்த வலிகளையும் வேதனையும் இந்த படங்கள் அப்படியே சொல்லும், யதார்த்தமாக சொல்லும். படம் பண்ணும்போது இப்படி ஒரு படத்தை பாண்டி எடுத்ததுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ப்ரொடியூசர் தான் இதுக்கு அக்செப்ட் பண்ண. நான் திருப்பி கேட்டேன், ஏன்னா இப்படி ஒரு படம் நான் சந்தோஷமாக இருக்கேன் சார். இப்போ கூட படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்ன
சொல்லியிருக்காரு. அதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ப்ரொடியூசருக்கு தான் அது பிடிக்கணும். அப்புறம் டைரக்டர், நான் ஏற்கனவே ஒரு படம் பண்ணிவிட்டேன். அவரோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தோல்வியெல்லாம் கிடையாது. தோல்வியோ வெற்றியோ கிடையாது. நான் மேக்ஸிமம் பண்ணேன்னா புதுமுக இயக்குனர்கள் தான் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் இல்லை, எல்லா தடவையும் அதிகமாக நான் பண்ணது 11, 12 புதுமுக இயக்குனர்கள் படத்தில் நடிச்சிருக்கேன், ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தோல்வி இயக்குனர்களுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். வெற்றி அடைஞ்ச இயக்குனர் ஒன்றே ஒன்று தான். அது நாடோடிகள் முடிஞ்சு போராளி, சமுத்திரகனிக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் பண்ணதே இல்லை. அது நமக்கு நமக்கு சில விஷயங்கள் இப்படி தான் பண்ணணும்னு வரும், நம்மளை தேடி அப்படி தான் வரும். அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா வெற்றி தோல்வியெல்லாம் பார்க்கக்கூடாது. அடுத்த அந்த அந்த ஸ்கிரிப்ட் என்னவா இருக்குது, எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். அப்படி தான் இந்த இந்த படத்தை நான் பார்த்தேன். சிவா சார் கொஞ்சம் சீரியஸாக தான் இருப்பார். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு அதனால தான் இருக்கும். சிரிக்க மாட்டார். படத்துலேயும் எங்களை சிரிக்கவே விடலை. இந்த இடத்துல லைட்டாக அவருக்கு தெரியாமல் நான் சிரித்தேன். அது சார் என்ன ஃபோட்டோவுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு. சார் ஃபோட்டோவுக்கு தான் நாளைக்கு அவருக்கு ப்ரொடியூசருக்கு தேவைப்படுமே அப்படின்னு நினச்சி உங்களுக்காக தான் நான் அதெல்லாம் விட்டு வச்சுருக்கேன். நீங்கள் போடுறீங்களே சிரித்து போஸ்டர்லாம், அது உங்களை நினச்சி ப்ரொடியூசரை நினச்சி நான் பண்ணது. அன்றைக்கி போஸ்ட்டு கேட்பீங்க, எங்கே சார் முதல் நாள் போஸ்ட்டு போடுறோம், சிரித்த மாதிரியே இல்லை. அதே மாதிரி வந்தார். அந்த ஒரு ஃபோட்டோவில் அங்கிட்டு சிரிச்சிருப்பேன், அதை எடுங்க, அங்கே நிறையா சிரித்து வச்சுருப்பேன் அப்படின்ட்டு தான் இருப்போம். ஃபோட்டோவுக்கு சிரிப்பேன். சார் நீங்கள் சிரிக்கக்கூடாது, சிரிக்காமல் எடுங்க அப்படி திரும்பும்போது அப்படி சிரிச்சிருவேன். எடுத்துகிட்டு இதுதான் பப்ளிசிட்டிக்கு யூஸ் ஆகும், வச்சுக்கூடாது, சிரித்த மாதிரி போடும்போது போட்டோம்டா அப்படின்னு தான் இருப்பான். அதே மாதிரி தான் லிஜோ சிரித்த மாதிரி ஒன்று இருந்தது. அப்போ லிஜோட்ட கேட்டேன், நீங்கள் டைரக்டருக்கு தெரியாமல் தான் இந்த சிரிச்சா அப்படின்னு. ஆமாம் சார் அப்படின்னுச்சு. ஸோ அப்படி தான் அது நடந்தது. ஸோ அவரோட அந்த அந்த கன்சீவ் பண்ண ஒரு விஷயம், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வேதனைகள் இருக்கும், இப்படி தான் இருக்குன்றது அழகாக அந்த சிறைச்சாலையில் எப்படி இருந்து எப்படி இது பண்ணாங்களோ அது நிஜமாகவே நாங்கள் ஒவ்வொரு அடியும் நிஜமாகவே விழுந்தது. கையெல்லாம் உடஞ்சது. ஒருத்தன் அடிக்க தெரியாமல் அடித்து என் கையெல்லாம் உடைச்சாங்க. அதெல்லாம் கத்துறேன், ஐயோ ஐயோன்னு கத்துறேன். சூப்பராக நடிக்கிறாரு, சூப்பராக நடிக்கிறார், ஐயோ போட்டான் அதே கையில். நான் சொன்னேன், இந்த கை எனக்கு ஏற்கனவே அடிபட்டிருக்கு, நான் இதாக இருக்குது, இங்கே அடிக்காத, இங்கே எங்கே வேணால் அடின்னு தலையில் தொங்க விட்டாங்க. அடிக்கும்போதே நான் கத்துறேன், ஆன்னு கத்துறேன். யாரும் ஒருத்தரும் வரவே இல்லை. என்ன சார் பயங்கரமாக அடிக்கிறார், தந்திரமாக நினைக்கிறேன், கட்டுவேன் டே அப்படின்ட்டு நிஜமாக விழுந்துச்சுனமோ. அப்புறம் தான் எல்லாம் இது பண்ணாங்க. ஏன்னா ஃபைட்டர் அடிக்கும்போது கரெக்டாக அடித்தார். அவர் நடித்த ஒருத்தர் அவர் தவறாக இது பண்ணார். ஸோ அதெல்லாம் மீறி தான் வந்திருக்கோம் நாங்கள். அது சிறப்பாக இருக்கிறது. ரொம்ப நன்றி. இந்த படத்தை நாங்கள் ரொம்ப சொல்லக்கூடாது, இது இப்படி இருக்கும் அப்படின்னு. நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் அதை விமர்சனம் பண்ணி எப்படி வந்திருக்குன்ற ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். ஏன்னா ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படி தான் இருக்கும், அப்படி தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதனால தான் அதை சிரிக்கக்கூடாதுன்னா சொன்னார். அப்புறம் இதில் நான் மறுபடியும் ஸ்ரீலங்கன் பாஷை பேசியிருக்கேன். என்ன அடுத்தடுத்து பண்ணுறீங்க, என்ன அடுத்தடுத்து ஈழத்தமிழில் பேசுகிறீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. அதுவும் தமிழ் தானே, அது என்னோடய தமிழ் தானே, அதை நான் பேசுகிறதுல என்ன. 4 படம் 5 படம் வந்தாலும் அதே இதில் தான். நான் 10 படம் பண்ணாலும் அது பண்ணுவேன். அது தமிழ் படம் தானே, தமிழ் தான் நான் பேசுகிறேன் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த தமிழ் இதுதான் முன்னாடி பண்ணோம். டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு முன்னாடி பண்ண படம் தான் ஃப்ரீடம். அது பல தாமதங்களாகி அது வெற்றிகரமாக இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கதே ஒரு வெற்றி தான், தேட்டருக்கு கொண்டு வந்தது. அது எனக்கு ஸ்ரீலங்கன் பாஷை இங்கே பேசினது தான் நான் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாச்சு. அந்த அம்மா தான் நான் நிறையா பேட்டியில் சொன்னேன், என்றைக்கும் கற்றுக் கொடுத்த ஆசிரியரை மறக்கக்கூடாது. அந்த அம்மாவை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். எனக்கு ஸ்ரீலங்கா அவங்க தான், எந்திரிங்கம்மா, அவங்க தான் எனக்கு. நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லுவேன் மகேஸ்வரி அம்மாவை. அம்மா அவங்க தான் எனக்கு ஸ்ரீலங்கன் பாஷை நல்லா படுத்தி எடுத்துட்டேன். அது வேறு சில விஷயம் அவங்ககிட்ட கேட்பேன், இது கரெக்டாங்களோ அப்படின்லாம் கேட்பேன் நான். இல்லை நீங்கள் ரொம்ப இழுத்தெல்லாம் பேச வேணாம், அப்படிலாம் பேச மாட்டாங்க அப்படின்றத, நார்மலாக அப்படிலாம் பேச மாட்டேன், இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வாங்கம்மா, நீங்கள் வாங்கம்மா, வாங்க, உங்களை பார்க்கட்டும் வாங்க. யாரோ ஒரு அம்மான்ட்டுக்கிட்டு இருக்கேன், அந்த அம்மா யாருன்ட்டு நானும் 2 படத்துக்கு கதறிக்கிட்டு இருக்கேன். வாங்க என்னோடய சீட்டில் உட்காருங்க. ஸோ அவங்க தான் இந்த படத்துலேயும் நடிச்சிருக்காங்க. அவங்க டீச்சர். நன்றிம்மா, இவங்க எனக்கு குரு, கற்றுக் கொடுத்த அவங்க தான். அவங்க அப்படியே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க டீச்சர். அவங்க நிறையா நாங்கள் இது பண்ணியிருக்கோம். நன்றிம்மா, எங்களுக்கு 2 படத்துக்கும் சொல்லிக் கொடுத்ததுக்கு. நீ அடுத்தடுத்த படங்களும் வருவேன். அவங்களுக்கு கொஞ்சம் பிஸி ஆக்கிட்டேன் நான். என்னென்னா இப்போ ஸ்ரீலங்கன் இந்த ஈழத்தமிழ் பேசும்போது படங்கள்லாம் வெற்றி அடையுது. ஏன்னா சுலபமாக ஈழத்தமிழ் பேசுகிற படங்கள் அவ்வளோவா வெளிவரதே கஷ்டம். அதுவும் வெற்றி அடைகிறது ரொம்ப கஷ்டம். அதை பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட்லாம் இருந்தது.
இந்த படங்கள் யாரும் பார்க்க மாட்டாங்கன்றது. ஆனால் உலகத் தமிழர்கள் எல்லாமே அதை பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருந்தது. அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்றது இருந்தது. ஏன்னா ஒரு கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் தான். அந்த கான்ட்ரவர்சியை நம்ம வந்து அதை தணிக்கை குழுவில் இதாகாமல் பார்த்துக்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்படி தான் 2 படமே எடுத்தாங்க. இது ஏதாவது கான்ட்ரவர்சியானாங்க, நான் நடிக்கிறதுனால கண்டிப்பாக கான்ட்ரவர்சியாக இருக்காது அப்படின்றத நான் உத்தரவாதம் கொடுத்துட்டேன். அப்படிலாம் எதுவுமே வராது. அவர் ஏற்கனவே பட்டனால சிவா சார் ஏற்கனவே ஒரு படம் பண்ணி நிறையா சென்சார் ஆனனால இந்த படம் எப்படி சென்சார் ஆகாமல் கரெக்டாக என்ன எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, எந்த விஷயத்தை சொல்லணுன்ற ஒரு விஷயத்தை சிவா சார் அந்த படத்தில் சத்ய சிவா அழகாக அதை என்ன சொல்லணுமோ சொல்லிட்டாரு. ஸோ இது வந்து எந்த அரசியல் பேச போகிறதில்ல. எந்த அரசியலையும் யாரையும் கான்ட்ரவர்சியாக தாக்கி இந்த படம் பேசாது. ஆனால் மனிதர்கள் ஒரு இனத்தோட வலியும் வேதனையும் சொல்ல போகுது. அதுதான் இந்த படம். அவங்களுடைய வலி வேதனை, அவங்க எப்படி அதிலிருந்து வெளியே வர்றாங்க, அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சதா அப்படின்ற ஒரு விஷயம். சுதந்திரம்ன்றது வந்து சொந்த மண்ணில் சொந்த நாட்டில் சொந்த மக்களோடு வாழ்கிறது தான் சுதந்திரம். அந்த சுதந்திரம் இல்லாமல் வெளியூர்களையும் வெளிநாடுகளையும் வாழ்கிற அவங்களுக்கு இந்த படத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இந்த ஃப்ரீடம் அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைக்கட்டும், அந்த ஃப்ரீடம் கிடைக்கட்டும் கேட்டு நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சசி சார். தேங்க்யூ வெரி வெரி மச். ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கான நேரம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி